Hello all, I'm Sano. So today we are going to create a most requested video. அது என்னன்னா perfect eyeliner create பண்ணுவது எப்படி. மூட்டை பச்சை கொள்ளும் நவீன மிஷின். இப்போ புதுசாக மேக்கப் ஸ்டார்ட் பண்ணியிருக்க கேர்ள்ஸ் இருப்பாங்க அண்ட் இப்போ தான் காஜல் ஐலைனர்ஸ்லாம் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்க டீன்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு நம்ம பேசுறதை கண்டினியூ பண்ணலாம். நான் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக ஐலைனர் வைக்க ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க, ரைட்? ஸோ நமக்கு தெரியாது பர்ஃபெக்டாக எப்படி 2 ஐஸ்க்கு எப்படி பர்ஃபெக்டாக வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டிப் நீங்கள் ஒரு ஸ்கெட்ச் ஐலைனர் யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ அது நமக்கு ஒரு பென்சில் ஸ்கெட்ச் மாதிரி இருக்கும்ல. ஸோ நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்கெட்ச் ஐலைனர்லாம் என்கிட்ட இல்லை, என்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு லிக்விட் ஐலைனர் மட்டும்தான், இதை வச்சுட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் லிக்விட் ஐலைனர் வச்சு உங்களுக்கு டீச் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்தனுமே ஓவர் டூ பண்ணிடக்கூடாது. நம்ம எடுத்தனே ஓவர் டூ பண்ணிட்டோன்னா என்ன ஆகும்? ஆப்வியஸ்லி நம்மளால் அதை சரி பண்ண முடியாது. நம்ம எடுத்துனே திக்காக வரைஞ்சிட்டோன்னா முடிஞ்சு, அதுக்கப்புறம் அதை அழிச்சு கண்ணு ஃபுல்லாக பிளாக் ஆக்கி ஒரு பாண்டா மாதிரி ஆகிட்டு அப்புறம் தான் விடுவோம், ரைட்? ஸோ அந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல் ஃபஸ்ட்டு ரொம்ப 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 லைட்டாக ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு விங் க்ரியேட் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு ரொம்ப லைக் உங்களோட ஐலேஷ் இருக்குல்ல, ஐலேஷ் லைனில் ரொம்ப லைட்டாக ஒரு லைன் க்ரியேட் பண்ணிக்கோங்க, ஓகேயா? ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன நான் சஜஸ்ட் பண்ணுவேன்னா, இப்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டென்சில் ஒரு ஸ்கேல்லாம் எடுத்துகிட்டு இருக்க முடியாது. ஸோ அப்போதைக்கு நம்மக்கிட்ட அங்கே என்ன இருக்கும்? ஓகே, ஒரு காஜல் இருக்குமா? ஒரு காஜல் நம்மக்கிட்ட இருக்கும். ஸோ அந்த காஜல் வச்சு அதை ஒரு ஸ்டென்சில் மாதிரி யூஸ் பண்ணி நீங்கள் லைன் ட்ரா பண்ணலாம். ஆர்எல்ஸ் இதெல்லாம் என்கிட்ட சர்ச் பண்ணிட்டு இருக்க முடியாதுங்க, டக்குன்னு எனக்கு போடணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு டாட் வச்சுக்கோங்க. லைக் ஃப்ரம் ஐஸ் டு உங்கள் ஐப்ரோஸ்க்கு மெஷர் பண்ணி நீங்கள் உங்களுக்கு விங் எங்கே வரைக்கும் க்ரியேட் பண்ணுறீங்களோ அங்கே கரெக்டாக ஒரு லைன் ஒரு டாட் வச்சுக்கோங்க. ஸோ இந்த டாட் வைக்கிறப்போ நம்ம கனெக்ட் பண்ணுறப்போ ஈஸியாக இருக்கும், ஓகே? ஸோ நம்ம ஐலேஷ்லேருந்து மேலே போகாமல் ஒரு டாட் வச்சு அதுலேருந்து கீழே கொண்டு போகிறப்போ நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு டாட் வச்சு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க, ஓகே? ரொம்ப ரொம்ப லைட்டான லைன் ட்ரா பண்ணுங்கள். இஃப் யூ ஆர் ப்ரோ, இதில் ரொம்ப எக்ஸ்பர்ட் ஆகிட்டீங்கன்னா நீங்கள் சரின்னு நீங்கள் பண்ணிட்டு போயிடலாம். இப்போ நீங்கள் அதை டாக் பண்ணுறது அண்ட் அந்த ட்ரையாங்கில் நீங்கள் ஐஸோட கனெக்ட் பண்ணுறப்போ இப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எல்லாமே இப்போது ஐலைனர்னு எடுத்துட்டோன்னா அது லிக்விடில் நம்ம பண்ணுறப்போ கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு தான் ஆகணும். இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாக வந்துடும், ஓகே? ஸோ அதில் நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இது மோஸ்ட் ஆஃப் த பீப்புளுக்கு தெரிஞ்சிருக்கலாம். இது கூட ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்காக இது, ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட்டு நான் சஜஸ்ட் பண்ணுறது ஹோல் ஐஸ் நான் சஜஸ்ட் பண்ணவே மாட்டேன். ஃபுல் ஐஸும் நம்ம காஜல் ஐலைனர் வைக்கிறது. ஏன் கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம ஒரு ஃபுல் ஐஸ் ரவுண்டாக ஐலைனர் காஜல் யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களே, நம்மளோட ஐஸ் குட்டி ஆயிரும். இப்போது பெரிய ஐஸ் இருக்கவங்க காஜல் ஐலைனர் ஃபுல்லாக வச்சாங்கன்னா அது பார்க்க அழகாக இருக்கும். நம்மளை மாதிரி குட்டி கண்ணு இருக்கவங்க ஃபுல்லாக வச்சோன்னா கண்ணு உள்ளே போயிடும், ஒன்றுமே தெரியாது. வெறும் காஜல் மட்டும்தான் வெளியே தெரியும், கண்ணு தெரியாது. ஸோ அப்படி இருக்கனால நம்ம ரொம்ப லைட்டாக போகிறதுக்கு பார்க்கணும். அண்டு ரொம்ப கீழே வரைக்கும் கொண்டு வராதீங்க ஐலைனரை, பிகாஸ் அது கண்ணு ட்ரூப்பி ஆயிரும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் 3/4 ஆஃப் த ஐஸில் ஸ்டாப் பண்ணுற மாதிரி, அப்போ லோயம். ஸோ 3/4 ஆஃப் த ஐஸில் ஸ்டாப் பண்ணுற மாதிரி ஐலைனர் காஜல் பார்த்துக்காங்க. ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ் டு பிரைட்டன் அவர் ஐஸ், ஓகே? இதெல்லாம் நான் லேர்ன் பண்ணிக்கிட்டது மேக்கப் ஆர்டிஸ்ட்டு. ஸோ அண்ட் இல்லை எனக்கு ஃபுல்லாக போட தான் பிடிக்கும்னா, ஓகே, நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபாக்ஸி ஐலைனர் மாதிரி க்ரியேட் பண்ணலாம். அது எப்படின்னா, கொஞ்சம் நம்ம இந்த மாதிரி ஃபாக்ஸி ஐலைனர் மாதிரி க்ரியேட் பண்ணோன்னா இப்போ கொஞ்சம் ஐஸ் எலாங்கேட்டடாக தெரியும், லைக் லென்த்தியாக தெரியும். ஸோ அப்படி இருக்கப்போ இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கும். நம்ம ரவுண்டு பண்ணாமல் இந்த மாதிரி கொஞ்சம் எலாங்கேட்டடாக லென்த்தி ஆக்கிறப்போ இன்னும் கொஞ்சம் அழகாக தெரியும், ஓகே? ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் இதோட ஸ்டாப் பண்ணிடுவேன், ரைட்? இந்த மாதிரி ஃபாக்ஸி ஐஸ்லாம் க்ரியேட் பண்ணுறப்போ நான் மேலே மட்டும் தான் போடுவேன், கீழெல்லாம் போட மாட்டேன் எதுவும். இல்லை எனக்கு ஃபுல்லாக போடுறதுக்கு தான் பிடிக்கும்னா நீங்கள் கீழே காஜல் வச்சுக்கோங்க. இப்போ எப்படியும் நீங்கள் ஐலைனர் கீழே போடுறப்போ லிக்விட் ஐலைனர் கீழே போட்டிங்கன்னா அது ஸ்மஜ்ஜாக சான்சஸ் இருக்குது, கண்ணுக்குள்ளே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி சான்சஸ்லாம் இருக்கனால கீழே நீங்கள் காஜல் வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி
மேலேயும் காஜல் வைக்கலாம். நான் வந்து காஜல் தான் வைப்பேன். இப்போது ஐலைனர் வந்து வச்சாச்சு, கீழே வைக்கணுன்னா நீங்கள் காஜல் வச்சுக்கலாம். ஸோ காஜல் வந்து இந்த மாதிரி நீங்கள் காஜல் போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அவ்வளோதான், ஈஸி அண்ட் சிம்பிள். நீங்கள் எதுவுமே பண்ண மாட்டீங்க, இந்த ஐலைனர் மட்டும்தான் வைப்பீங்கன்னா இந்த மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் இன்னொரு டிப் என்னென்னா, நமக்கு வந்து ஹூடட் ஐஸ்ன்னு சொல்லுவாங்க. ஹூடட் ஐஸ்னால் என்னென்னா, இப்போ எனக்கு இருக்குல்ல ஹாஃப் ஹூடட், எனக்கு ஃபுல் ஹூடட் ஐஸ் சில பேருக்கு இருக்கும். என்ன ஹூடட் ஐஸ்னால் என்ன அப்படின்னிங்கன்னா, இப்போது நமக்கு வந்து ஐலிட் ஸ்பேஸே தெரியாது, அந்த ஐலிட் ஸ்பேஸே அவங்களுக்கு இருக்காது, அதுதான் ஹூடட் ஐஸ். இது மாதிரி நிறைய பேருக்கு நம்மளுக்கு இருக்கும், ரைட்? ஸோ அப்படி இருக்கவங்க என்ன பண்ணணும்னா, ரொம்ப ரொம்ப லைட் ஐ மேக்கப் தான் பண்ணணும், ஓகேயா? இது வந்து நான் என்னோட மேக்கப் ஆர்டிஸ்ட்டு இருந்து தெரிஞ்சுக்கிட்ட ஒரு டிப். ஸோ ரொம்ப லைட் ஐ மேக்கப் தான் போடணும். பிகாஸ் இப்போ நீங்கள் ஹூடட் ஐஸ் இருக்குது, ஐலிட் ஸ்பேஸே இருக்காதப்போ அப்படியே பியூட்டிஃபுல்லாக ஐ ஷேடோ, ஐலைனர், காஜல் அதெல்லாம் க்ரியேட் பண்ணியிருந்தீங்கனாலும் உங்களுக்கு அது ஐலாஷ் வச்சு க்ளோஸ் ஆகத்தான் போகுது, உங்களுக்கு வெளியே தெரியவே தெரியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ கண்ணும் உள்ளே போன மாதிரி தெரியும், ஓகேயா? அப்படி இருக்கவங்க வந்துட்டு நீங்கள் எப்போவுமே இந்த டிப் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப லைட் ஐ மேக்கப் தான் பண்ணணும். லைட்டான ஒரு தின் ஐலைனர், அப்புறம் ஒரு லைட் ஐ மேக்கப், அது வந்து டெப்த் க்ரியேட் பண்ணுற மாதிரி ஐ மேக்கப், அந்த மாதிரிலாம் பண்ணுறப்ப தான் உங்களோட கண்ணு இன்னும் அழகாக பிரைட்டாக தெரியும், வெளியே தெரியும் நம்ம பண்ணியிருக்க ஐ மேக்கப். ஐலைனர் மட்டும் போடுறவங்க இது மட்டும் போட்டிங்கன்னாவே ரொம்ப அழகாக இருக்கும். அண்ட் இல்லை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நம்ம என்ஹான்ஸ் பண்ணோன்னா நம்ம கொஞ்சம் மஸ்காரா ஆட் பண்ணலாம். மஸ்காரா ஆட் பண்ணி மேலே லைட்டாக ஒரு சின்ன ஐ ஷேடோ, ஒரு பிங்கிஷ் கோரல் ஷேட் ஐ ஷேடோ வந்து போடுறோம், ஒரு நீட்டாக நம்மளோட ஐப்ரோஸை வந்து செட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு ஐப்ரோஸ் எப்படி வந்துட்டு ஐப்ரோஸ் ஷேப் பண்ணுறது, ட்ரிம் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னா ப்ளீஸ் டெல் மீ இன் த காமெண்ட்ஸ். நான் வந்து ஐப்ரோஸ்க்குன்னு தனியாக நான் வீடியோ போடுறேன், ஓகே? ஸோ எஸ், ஸோ இந்த சேனலில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் அண்ட் டே டு டே லைஃப்பில் யூஸ் ஆகிற மாதிரி மேக்கப் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அண்ட் டியூட்டோரியல்ஸ் போடணுன்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள், பிடிக்கலைனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் டு மை சேனல். அப்போ தான் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோஸ் போட்டேன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். அவ்வளோதான். அண்ட் ஐ வில் see you in my next video. Bye.